SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு தடையாகியுள்ள அர்ச்சுனா, ஸ்ரீதரனை எச்சரித்த சாணக்கியன். தொடர்ந்து கடவைகள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். சுற்றுவளைப்பில் சிக்கிய நூற்றுக்கணக்கானோர். போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர்கள். களமிறக்கப்படும் அதிமுக்கிய ஆயுதம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனாவின் முறையற்ற கருத்துக்களினால் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுவிப்பு ஆகியவற்றுக்கும் தடையாக அமையலாம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். அண்மையில் விடுவிக்கப்பட்ட 323 துறைமுக கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தனியார் பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர், விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று சபையில் சிறப்புரிமை இருந்து கொண்டு அர்ச்சுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன என்று அர்ச்சுனா ராமநாதனின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது. அர்ச்சுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகிறது. ஆனால் இது இனங்களுக்கு இடையிலான சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும். 323 கொள்கலங்களில் பிரபாகரின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ் பேராக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது உண்மைத்தன்மை என்ன என்பது அரசாங்க நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற சிறப்புரிமை இருந்து விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது என்றும் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும் என்றும் நகத்தால் கிள்ளியறிய வேண்டியதை கோடாரியால் வெட்டி வீழ்த்தும் நிலையை அரசாங்கம் உருவாக்கிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இலங்கை தமிழ்சு கட்சியின் பதைத்தலைவர் CVK சிவஞானன் டக்ளஸ் தேவானந்தாவை ஸ்ரீதர திரையரங்கில் சந்தித்தது தொடர்பில் பல விவாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் தமிழ்சு கட்சியின் தொண்டர்களை இது தவறு என்றும் கூறும் நேரத்தில் சுமந்திரன் இது சரி என்று நியாயப்படுத்துகின்றார். தமிழ் தேசிய கொள்கையை உடைப்பதில் இந்தியா பின்னணியில் உள்ளதா என்பதுடன் அதற்கு கருவியாக சுமந்திரன் CVK சிவஞானத்தையும் பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகமும் உள்ளது. இப்பிடிப்பின் ஆதரவை கோரிய விடயத்தில் தம்முடைய எதிர்ப்பு கட்சியில் அரசியல் குழுவில் ஸ்ரீதரன் பதிவு செய்தாலும் அதை கட்சி நிர்வாகத்தில் பாதிக்கும் விடயமாக மாற்றக்கூடாது என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சுமார் 1200 பாதுகாப்பற்ற தொடர்ந்து கடவைகளை இருப்பதாக தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்பிக்க ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் தொடர்ந்து கடவைகளில் ஏற்படும் பெரும்பாலான விபத்துக்கள் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய தொடர்ந்து கடவைகளிலேயே இடம்பெற்றுள்ளதாக கோபா குழுவினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் அண்மையில் குறித்த குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களாக பல தொடர்ந்து விபத்துக்களில் சிக்கியதாகவும் இதனால் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் போலீசார் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பில் போதைப் பொருட்களுடன் 438 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன்படி 155 கிராம் 488 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 127 சந்தேக நபர்களும் 499 கிராம் 526 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 158 சந்தேக நபர்களும் 3.5 கிலோகிராம் கஞ்சாவுடன் 135 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட சுற்றுவளைப்பு அத்துடன் 11,378 கிலோகிராம் மாவா போதைப் பொருட்களுடன் 6 சந்தேக நபர்களும் 157 போதை மாத்திரையுடன் 12 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் போதைப் பொருள் கடத்தலில் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தடுப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பல சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் போலீசார் இந்த விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளமானி பட்டம் பெற்ற ஏராளமானோருக்கு முறையற்ற முறையில்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க ராணுவம் எதிரி ட்ரோன்களை மிக விரைவாக அளிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துள்ளது. இது உயர் சக்தி லேசர் ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நவீன ஆயுதம் எதிர்கால போர் சூழல்கள் பாதுகாப்பான உத்திகளை முழுமையாக மாற்றக்கூடிய திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. HIA நிறுவனம் உருவாக்கிய இந்த லேசர் அமைப்பு ட்ரோன்களை துல்லியமாக சுட்டு வீழ்த்தும் புதிய தீர்வாக கருதப்படுகிறது.
இன்றைய காலத்தில் ட்ரோன்கள் கண்ணோட்டம், கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் அவற்றை தடுக்க நம்பகரமான, உடனடியாக பதிலளிக்கும் ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. AGL ஆயுதம் இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமைகிறது. மிசெட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர் கிராண்ட் ஹேகன் தெரிவித்துள்ளதாவது, இந்த லேசர் அமைப்பு பாதுகாப்பு துறையில் செயல்திறனை மிக உயர்த்தும். எதிரிகளின் குறுகிய மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களை தடுக்க இது பயன்படுத்தப்படும். அமெரிக்கா ஏற்கனவே 50 கிலோவாட்ஸ் லேசர் ஆயுதத்தை ஸ்ட்ரைக்கர் வாகனங்களில் ஏற்றி சோதனை செய்துள்ளது. தற்போது மேலும் மேம்பாட்டில் AGL அமைப்பு விரைவில் பயன்பாட்டில் கொண்டுவர தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு தடையாகியுள்ள அச்சோனா. ஸ்ரீதரனை எச்சரித்த சாணக்கியன். தொடர்ந்து கடமைகள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். சுற்றுவளைப்பில் சிக்கிய நூற்றுக்கணக்கானோர். போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர்கள். களமிறக்கப்படும் அதிமுக்கிய ஆயுதம்.